திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள அத்தனை உயிர்களும், அனைத்து உயிர்களும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும். மெய்யடியார் பெருமக்களே, அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான், சிவபெருமான், கூத்தப் பெருமான், அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஆறாம் திருமுறையிலே திருவாரூர் அறநெறி என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பாகீசர் திருவாரூர் புற்றிடங்கொண்ட நிறுத்தரை காலங்களில் கும்பிட்டு பதிகம் பாடி திருவாரூர் அறநெறியிலே திகழ்கின்ற பரமனை பணிந்து பாடி அருளியது இந்த திருப்பதிகம். அறநெறி என்பது திருமூலட்டானத்திற்கு வேறாக அத்திருக்குள்ளேயே இருக்கக்கூடிய மற்றொரு திருத்தலம். அந்த திருக்கோயிலுக்குள்ளேயே இருக்கு. அறநெறியினும் சிவநெறியினும் இருக்கும். சிவநெறி அருணதி நெறியை அடைவைக்கும் தலம் என்று பொருள். திருவாரூர் அறநெறியிலே அம்பாள் அகிலேஸ்வரி, சுவாமி அகிலேஸ்வரர், அறநெறி அப்பர். இந்த ஆறாம் திருமுறையிலே திருவாரூர் அறநெறி என்னும் திருத்தலமானது 33வது பதிகமாக அமைந்திருக்கிறது. இந்த பதிகத்திலிருந்து 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். பாதி ஒரு பெண் முடிமேல் கங்கையாலை பாசூரும் பரங்குன்றும் மேயாந்தன்னை வேதியனை தன் அடியார்க்கு எளியாந்தன்னை மெய்ஞான விளக்கான விரையே நாரும் போதியலும் பொழில் ஆரூர் மூலட்டானம் புற்றிடம் கொண்டிருந்தானை போற்றுவார்கள் ஆதியனை அறநெறியில் அப்பந்தன்னை அடைந்து அடியேன் அறிவினை நோய் அறுத்தவாரேங்கிறார். என்னோட நோயெல்லாம் தான் போச்சுனார். பார்வதி பாகனாக இருக்கிறான் யாரு? நம்பெருமான் சிவபெருமான். கங்கையை திருத்திய முடியை உடையவர். பாசூர் என்பது திருப்பாசூர் என்று ஊர். மதுரைக்கு பக்கத்தில் திருப்பரங்குன்றத்தை சொல்லுகிறார். பாசூரிலும் திருப்பரங்குன்றத்திலும் விரும்பி உறைபவனாய வேதியனாக இருக்கிறான். வேதியன் வேத நாயகனாக இருக்கிறார். தம்முடைய அடியார்களுக்கெல்லாம் மிக எளியவனாக இருக்கிறார். மெய்ஞான விளக்காக இருக்கிறார். நறுமணம் கமழுகின்ற மலர்கள் மிக்க சோலைகளை உடைய திருவாரூர் மூலட்டானத்தில் உள்ள அந்த புற்றிடம் கொண்ட ஈசன், இந்த வன்மீகநாதர், அந்த புற்றிடம் கொண்ட பெருமானை தன்னை துதிப்பவர்கள் தலைவனாக, தன்னை யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவருடைய தலைவனாக அறநெறியிலே இருக்க அறநெறி அப்பனை அடைந்து அடியே அறிவினை நோய் அறுத்தவாறே, நோய் அறுத்தேங்கிறார். பாதியில அளவை உடைய உடம்பை குறித்தது. பெண்ணோடு பாசூர் என்பது தொண்டை நாட்டிலே உள்ள தலம். தொண்டை நாடு பாசூர், திருப்பாசூர். திருப்பரங்குன்றம் பாண்டி நாட்டிலே உள்ள தலம். வேதியல்னா வேதம் வேதுபவன், விளக்காக உள்ளவன். நாறு பொழில் இயலும் பொழில் அப்படின்னு பாடு. ஆதியன் முதலானவன், அவன் எல்லாவற்றுக்கும் ஆதியனாக இருக்கிறான், காரணமாக இருக்கிறான். அவன் இடர் நீங்கி காப்பவன்.
நம்முடைய துன்பத்தை எல்லாம் காக்கக்கூடியவன் நம்பெருமான் சிவபெருமான் அறநெறியப்பன் அகிலேசன். பாடலை பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம். பாதி ஒரு பெண்முடி மேல் கங்கையானை, பாதி ஒரு பெண் முடிமேல் கங்கையானை, பாசூரும் பரங்குன்றும் தன்னை, வேதியனை தன் அடியார்க்கு எளியான் தன்னை, மெய்ஞான விளக்கானை விரையே நாரும் போதியலும் பொழில் ஆரூர் மூலட்டானும், புற்றிடம் கொண்டிருந்தானை போற்றுவார்கள் ஆதியனை அறநெறியப்பன் தன்னை அடைந்து அடியேன் அருவினை நோய் அறுத்தாரே. எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருவாரூர் செல்வோம், புற்றிடம் கொண்ட நாதரை வணங்குவோம், தியாகராஜ பெருமானை வணங்குவோம். இந்த தென்கிழக்கு பகுதியிலே அமைந்திருக்கின்ற மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற அறநெறியப்பனை வணங்கி, அந்த அகிலேஸ்வரியையும் வணங்கி, பெருமாட்டினுடன் அமர்ந்திருக்கின்ற பெருமானினுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று அனைவரும் வளமாக நலமாக வாழ்வாங்கு வாழ்வோம் என்று கூறி, சிவன் அவன் அருள் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கடந்து விடை பெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களை. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.